ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வாங்க நம்ம தோட்டத்தில் என்னென்ன அறுவடை இருக்கோ எல்லாம் பறிச்சிக்கலாம். பாருங்கள், சூப்பராக பெங்களூர் ரோஸ். இது பாருங்கள், 7 டே ரோஸ் வந்து 3 ரோஸ் தான் இருக்குது. பாருங்கள், இவ்வளோதான் இருக்குது. இன்றைக்கி எல்லா அறுவடையும் பார்க்கலாம். நம்ம அனைவருக்கும் வணக்கம். வாங்க அறுவடைக்கு போகலாம். எத்தனை அரும்பு இருக்குது பாருங்கள். இதில் இந்த வெயிலுக்கு ரொம்ப காஞ்சி போயிடுது ஃப்ரெண்ட்ஸ். அரும்பே இது பாருங்கள், இந்த மாதிரி ஆயிடுது, கருப்பாக தெரியுது பாருங்கள். இது பண்ணால் விரிஞ்சு வந்தாக்கா அப்படியே கருப்பாக தெரியுது. இதில் இனிமேல் வந்து கஷ்டப்பட்டு எல்லாம் செய்கிறதே கஷ்டம் போல இது. மாடி மேலே ஒரு செடியிலேருந்து ஒரு பூ எடுக்கிறதே பெரிய விஷயமா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப கஷ்டப்பட்டு தண்ணி ஊற்றி உரத்தை போட்டு கஷ்டப்பட்டு இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோக்குள்ளே போகிறதுக்குள்ளே புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரே ஒரு மல்லி பூத்துருக்கு. வெயில் வேறு வந்துடுது, நல்லா தளிர் வந்துட்டுருக்கு. ரோஸ் சூப்பராக ஒரு பன்னீர் ரோஸ் பூத்துருக்கு ஃப்ரெண்ட்ஸுங்க. எல்லாருக்கும் சொல்கிறேன், இந்த மாதிரி கருகிதுன்னு கவலைப்படாதீங்க. எல்லா செடியும் அப்படி தான் இருக்குது. பூ அந்த அளவுக்கு வரமாட்டேன்னுது. எல்லா செடியில் இருக்கிற பூவும் இந்த மாதிரி போயிடுது, அப்படியே கருகிடுது, சரியாக வரமாட்டேன்னுங்குது. அவரைக்காய் இருக்குது, என்னென்ன இருக்கோ எல்லாம் பறிச்சிக்கலாம். சீசனில் அவரைக்காய் கிடைக்கிறதே பெரிய விஷயம். பக்கத்தில் இருக்கிற செடிங்கெல்லாம் காஞ்சி, செடியில் மட்டும் காய் இருந்துகிட்டே இருக்குது. வெண்டைக்காய் விதைக்காக விட்டுட்டேன். எல்லோரும் வெண்டைக்காய் நிறைய கடையில் போயிட்டு வாங்கினாக்கா அதிக ரேட் சொல்கிறாங்க. நம்மளே விதையை உருவாக்கலான்ட்டு நான் கொஞ்சம் செடி தான் நட்டேன், நிறைய செடிங்க நடலை. அதனால் இந்த வெண்டைக்காவை அப்படியே விட்டுட்டேன், விதைக்கு வச்சுக்கலான்னு சொல்லிட்டு. செடிங்கள்லாம் இந்த பாருங்கள், வெயிலுக்கு அப்படியே கருகிடுது. இன்றைக்கி பழுத்த மிளகா இருக்குது. இந்த மிளகா செடியும் பாருங்கள், இலை சுருட்டல் நோய் வருதுங்க. இந்த இலை சுருட்டல் நோய் வர்றதுக்கு நான் உரம் போட்டிருக்கேன் பாருங்கள். நேற்று ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள். அந்த வீடியோவை பாருங்கள். அந்த வீடியோவில் இருக்கிற மாதிரி நீங்கள் உரம் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அது இது மேலே தண்ணி மாதிரி லிக்யூடு ஃபார்மில் தான் நீங்கள் எல்லாமே தரணும். லிக்யூடு ஃபார்ம்லேயே கொடுங்க. இப்போ எல்லா இதுவும் பவுட்ரு ஃபார்மில் எதையுமே தராதிங்க. அது வந்து செடிங்க ஒரு செடி கூட சரியாக வராது. கத்திரிக்காய் இருக்குது. பறிக்கிறதுக்கு தேவையான எல்லா திங்ஸும் எடுத்துன்னு வந்து வச்சிட்ருக்கேன். சூப்பராக மாடி மேலேயும் வச்சுருக்கேன். செம்பருத்தி அழகாக பூத்துருக்கு பாருங்கள், சூப்பராக பூத்துருக்கு. கொஞ்சம் கீழே இருக்கிறதெல்லாம் எல்லாம் வாடி போச்சு, எல்லாம் ப்ரூனிங் பண்ணி விட்டுருக்கேன். திரும்பி நல்லா தளிர் வந்துருக்கு. நீங்கள் எந்த செடி பூத்து முடிஞ்சாலும் உடனே ப்ரூனிங் பண்ணிங்கன்னா தான் அந்த செடி நல்லா வரும். இந்த சாமந்தி பூ இந்த அறுவடை முடிஞ்சதுமே நான் வந்து எல்லாம் ப்ரூனிங் பண்ணிவிடுவேன். இப்போது இதுக்கு முன்னாடி நம்ம கட் பண்ணதெல்லாம் திரும்பவும் தளிர் வந்துட்டு இருக்குது. கீழே எல்லாம் தளிர் வருது பாருங்கள், எல்லாம் தளிர் வந்துட்டுருக்கு. அதனால் இதை கீழ் வரைக்கும் ப்ரூனிங் பண்ணிடணும். அப்புறமா அடுத்த வருஷத்துக்கு அப்படியே வரும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் ஒரு வெண்டைக்காய் காய்ச்சிருக்கு. எல்லாமே வெண்டைக்காய் விதைக்கு தான். இது பாருங்கள், தண்டுக்கீரை. நான் இது கீரையை விதைக்காமலே அது இதில் ஒரு செடி வர்றதே என்னோடய தேவைக்கு ஃபுல்லாக யூஸ் ஆகிடுது ஃப்ரெண்ட்ஸ். கீரையே நான் விலைக்கு வாங்குறதே கிடையாது. எல்லா செடிங்கள்லேயும் ஒரு கீரை இருக்குது. அப்படியே சேர்த்தா எனக்கு வாரத்தில் 2 முறை கீரை கடையிறதுக்கு சரியாக போகுது. கீரை இருக்குது. நம்ம தேவைக்கு கட் பண்ணுற வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள், அதையும் பாருங்கள். கீழவும் இருக்குது.
மிளகா செடி பாருங்கள், இப்போ தான் நல்லா தளிர் வந்திருக்கு. அந்த நோய் தாக்குதல் வந்துச்சு இல்லைங்களா, இலை சுருட்டல், அது எல்லாம் நான் அந்த மேலே தெளித்து லிக்யூட் ஃபார்மில் எல்லாம் தெளித்து என்னென்ன உரம் போட்டு நான் நேற்று வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள், அதன்படி நீங்கள் செய்யுங்க. அப்படி தெளிக்க வச்சு தான் அந்த அளவுக்கு நல்லா வருது பாருங்கள். எல்லாம் போயிடுச்சு. இப்போ இனிமேல் நல்லா தளிர் வரும். எல்லாம் பூத்து முடிஞ்சதுமே எப்போவே ப்ரூனிங் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்திங்களா, இது பூ நிறைய விட்டுருக்கு இந்த மிளகா செடி. ஆனால் இலை சுருட்டல் நோய் வந்திருக்கு. என்னால் பராமரிக்க முடியாமல் இதை கவனிக்காமல் விட்டேன். இவ்வளோ கொத்து கொத்தாக பூ வந்திருக்கு. ஆனால் இந்த இலை சுருட்டல் நோய் வந்ததுனால காயே வைக்காது. இதுக்கு நேற்று தான் எல்லாம் ரெடி பண்ணி கொஞ்சமாக போட்டிருக்கேன். கொஞ்சம் செடிக்கு தான் போட்டிருக்கேன். இன்னும் இந்த செடிக்கெல்லாம் அப்படியே இருக்குது. எல்லாத்துக்கும் போடணும். நேற்று போட்டேன் உரம் இந்த செடிக்கெல்லாம். இதை பாருங்கள், இந்த நோய் வந்ததுனால இந்த காய் இப்படி போயிடுச்சு பாருங்கள். ஒரு காயே வேஸ்ட்டாக போயிடுச்சு. இந்த மாதிரி போயிடும். அதனால் நீங்கள் அப்பப்போ தேவையான அந்த தண்ணி லிக்விடு ஃபார்மில் எல்லாமே நீங்கள் தெளிச்சுட்டே இருக்கணும். இது மாதிரியெல்லாம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம தெளித்தாதான். செடி வச்சுட்டு நம்ம அமைதியாக இருந்தோன்னா எந்த செடியும் ஒழுங்காக வராது ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்கள், இந்த 7 days ரோஸ் எவ்வளோ இது பாருங்கள், வெயிலுக்கு அப்படியே கருகுது. பூவும் வந்திருக்கு, அதுவும் கருகுது. வெயிலுக்கு கருகும். இதுக்காண்டி கஷ்டப்படாதீங்க. மழை வந்துச்சுன்னா அப்படியே தளிஞ்சிக்கும். இதில் நான் சொன்னேன் இல்லைங்களா, 9 மொட்டு. இந்த 1 2 3 4 5 6 7 8 9 10 11 மொட்டு இருக்குது. நான் தான் கம்மியாக எண்ணியிருக்கேன். இது எல்லாமே மழை நிறைய இருந்துச்சுன்னா நேற்றுக்கு பூவே வந்துட்டுருக்கோம். இது எல்லாம் அந்த மழை சரியாக இல்லாமல் அந்த வெயில் காயறதுனால எல்லாம் இது நிதானமாக கருகுது. எல்லா செடி எல்லாமும் கருகுது வெயிலுக்கு. வெத்தலை செடி க்ரோ பேக்கில் தான் வச்சுருக்கேன். பாருங்கள், என்ன நல்லா வந்திருக்கு. மிளகா செடி வந்திருக்கு. தக்காளி செடி வந்திருக்கு. நான் 10 நாளைக்கு ஒரு தக்காளி செடிக்கு வைங்க, உங்களுக்கு காய்க்கு வரும்னு நான் சொன்னேன். ஆனால் என்னால் வைக்க முடியல. நீங்கள் வைங்க, வச்சு யூஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். 10 நாளைக்கு ஒரு முறை நம்ம ஒரு செடி வச்சோம்னா நமக்கு தேவையான அளவு காய் கிடைக்கும். இது பாருங்க, இப்போ தான் ஒரு நாள் தான் ஆச்சு, எக்கச்சக்கமான பூ பூத்துருக்கு. திருப்பி 2 நாள் பத்து பாருங்கள், அப்படியே செடி ரொம்பி போயிடும். இது குப்பைக்கீரை. இந்த விதையே அப்படியே எடுத்து போட்டுட்டோம்னா இதுவும் இது வரும். நான் தான் சொன்னேனே, எல்லா செடிங்களும் எல்லா காய் இதுவும் இருக்குது. கீரையும், தண்டு கீரை, இது குப்பைக்கீரை, இது சிறுகீரை, எல்லாம் ஒரு செடி வந்துடுது. அது அப்படியே நம்ம தேவைக்கு யூஸ் ஆகிடுது. இந்த செடி பற்றியா என்ன சூப்பராக வருது. இதில் காய்க்கும் பாருங்கள், கொத்து கொத்தா மிளகா காய்க்கும். இந்த கத்திரி செடி பாருங்கள், அப்படியே பிஞ்சு என்ன சூப்பராக வருது பாருங்கள். இன்னும் நல்லா பூ வந்துட்டுருக்கு. இதுக்கு இவ்வளோ உழைப்பு ஃப்ரெண்ட்ஸ். நிறைய ஒரு நாளைக்கு 2 முறை தண்ணி ஊற்றுறேன். உரங்களை அவ்வளோ போடுறேன். உரங்கள் ஏதோ ஒரு உரம் தான் நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். நிறைய உரங்கள் எடுத்துன்னு போட்டுகிட்டே இருக்கேன். எல்லாம் ஆர்கானிக்காக எல்லாம் எடுத்து போட்டிருக்கேன். ஒரே செடியில் எவ்வளோ அரும்பு எவ்வளோ மொட்டு வச்சுருக்கு பாருங்கள். மிளகா செடி காய் சரமாக வச்சுருக்கு பாருங்க. இவ்வளோ மிளகா செடி வச்சுருக்கேன். இதுக்கெல்லாம் நான் பராமரிக்கிறதுனால மட்டும்தான், சும்மாலாம் இது வைக்கல ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ கஷ்டப்படுறேன். ஒரு இது மாதிரி வரும்போது நீங்கள் எடுத்து இது பாருங்கள், ஒரு பழம் பழுத்துட்ருக்கு. இதை எடுத்து நீங்கள் விதைக்கு வச்சுக்கோங்க. நான் அப்படி தான் விதைக்கு வச்சுக்குவேன். அதை போய் வாங்கிறது கிடையாது. எந்த வெரைட்டிஸ் நல்ல வெரைட்டிஸாக இருக்கோ அதை எடுத்து நீங்கள் விதைக்கு வச்சுக்கோங்க. ஒரு சரம் இதில் ஒன்று நான் ஒரு 150 எடை வரும், அவ்வளோ இருக்குது இதில். இது இன்னொரு வெரைட்டிஸ். இதுலேயும் பாருங்கள், இதுலேயும் இருக்கும் ஒரு 100 கணக்கில் 100 கிராம் ஆகும், அவ்வளோ இருக்குது. இதில் இப்போ தான்
பிஞ்சு விடுது. ஒரே ஒரு பெரிய காய் இருக்குது. வெண்டைக்காய் இருக்குது, அதுவும் விதைக்கு தான். இந்த பூ பாருங்கள், சாமந்தி பூவை இதுலேயும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் பார்க்கவே இல்லை இவ்வளோ இருக்குன்னு. எவ்வளோ வந்திருக்கு பாருங்கள். ஐயா பையா, என்னோட உழைப்பு ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் எவ்வளோ வந்திருக்கு பாருங்கள். நான் இப்போ தான் பார்க்குறேன். இது பாருங்கள், இதுலேயும் செம்மையாக வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கெல்லாம் நான் மருந்து தான் நான் நேற்று சொன்னேன் இல்லைங்களா, நேற்று அது வீடியோ போய் பாருங்கள், எப்படி கலந்து எப்படி அடிக்கணும்னு சொல்லியிருக்கேன். அதன்படி நீங்கள் அடிங்க. அப்படி இந்த இலை சுருட்டு வந்தாவே இந்த பூவெல்லாம் அப்படியே கருகி போயிடும், ஒன்று கூட நிற்காது. இது பாருங்கள், ஒரு நாளும் உங்கள்கிட்ட காட்டினே இருக்கேன், ஒரு வாரமாக. இது க்ரோ பேக்கில் பெரிய பாட்டில் வாங்கி வச்சதுனால 2வது முறையாக வச்சது. அதனால் இந்த செடி சரியாக வராத. இப்போ தான் தளிர் நல்லா வந்துட்டுருக்கு. மழை வந்தால் நல்லா வரும். இந்த வெயில் அப்படியே கருகிடுங்க இருக்குது. புது செடி வச்ச மாதிரி ஆயிடுச்சு இது. அதனால் இப்போது சரியாக வரலை ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நல்லா தளிர் மட்டும் நல்லா தளிர் வருது. நம்ம அறுவடையே பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். முதல்ல கத்திரிக்காய், வழக்கம் போல் கத்திரிக்காய் அறுவடையை பார்க்கலாம். இதெல்லாம் உரம் போட்டதுனால செடி அந்த மாதிரி உங்களுக்கு காட்டுறதுக்கு நல்லா தெரியல. இதை பாருங்கள், எல்லாத்துலேயும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அறுவடையே பார்க்கலாம். இப்போது இது ஒரு பழம் பழுத்துட்ருக்கு, இதை மறந்தே விட்டுட்டுருக்கேன். இதுவும் விதைக்கு வச்சுக்கலாம். முதல் காய் அறுவடை. சூப்பர் சொல்லுங்கள். சூப்பராக கண்ணாடி மாதிரி இருக்குது பாருங்கள் காயே. ஒரே சொத்தை கிடையாது. இங்கே ஒரு காய் இருக்குது. இங்கே ஒரு காய் இருக்குது. இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த காயும் இது மாதிரி தான் நாசம் பண்ணிகிட்ருக்கு. எல்லாம் அப்படியே இந்த பூச்சிங்க தின்னுட்டுருக்கு. இதை பாருங்கள், இது இருக்குது பார்த்தீங்களா, குட்டி போட்டு பெருசாக வரும். இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் எடுத்துடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் செடியே நாஸ்தி பண்ணுது. இதை தூக்கி போட்டுடணும். அதுக்கு தான் எல்லாத்துக்கும் நோய் மருந்து அடிச்சிருக்கேன். இனிமேல் தான் கொஞ்சமாக தான் அடிச்சிருக்கேன். இந்த மாதிரி நாஸ்தி பண்ணிருந்தானே தான் 4 இனிமேல் தான் அடிக்கணும் அதுக்கு. இங்கே ஒரு காய் இருக்குது. காய் இல்லைன்னே நினச்சேன். இதில் ஒரு காய் இருக்குது. ஒரு காய் இருக்குது. இளங்காயிலே அறுத்துடலாம். நிறைய காய் பழுக்குது. சொத்தையாகவும் இருக்குது, பழுத்தும் இருக்குது. விதைக்கு விட்டுடலாம். சொத்தையாக இருந்ததுனாவே பறிக்க தேவை கிடையாது ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே விட்டுருங்க, அது விதைக்கு வந்துடும். ஒரு காய் இருக்குது. சூப்பர் காய் இருக்குது. இது பிஞ்சாக இருக்குது. இது அங்கே ஒன்று இருக்குது. இதையும் பறிச்சிடலாம். இதையும் பறிச்சிடலாம். இதையும் பறிச்சிடலாம். இதில் காயே இல்லை, ஒன்றே ஒன்று தான் இருக்குதுன்னு பார்த்தா 2 காய் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், எல்லாம் இது நான் எனக்கு தேவைக்கு போக மீதி விற்றுடுறேன். அவங்கெல்லாம் காய் சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குன்றாங்க. ஒரு செடியிலேயே ஒரு 1/4 கிலோ காய் கொஞ்சம் மிச்சமாக இருந்தது. செடியிலையும் காய் இல்லைன்னு நினச்சேன். பாருங்கள், இது இருக்குது பாருங்கள்.
முள் கொடுத்துது ஃப்ரெண்ட்ஸ், தொடவே முடியல. சூப்பராக இருக்குது பாருங்கள், ஒரே ஒரு இதுவே கிடையாது, சொத்தையே கிடையாது. ஆஃபீஸ் போகிற அர்ஜென்ட்டில் நான் செடிக்கு சரியாக தண்ணி ஊற்றலை. இந்த செடி வாடிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு இப்போ தண்ணி ஊற்றணும். இங்கே ஒன்று இருக்கு. காய் எல்லாத்துலேயும் காய் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இங்கேயும் ஒன்று இருக்குது, வச்சுக்குவோம். ரெண்டு இருக்குது. ஒன்று வந்து என்னன்னே தெரியல, இது இப்படி போயிட்டுருக்கு. இது பாருங்கள், காஞ்சி போயிட்டுருக்கு, வேஸ்ட். இது ஒரு காய் தான். இந்த செடி சின்ன பாட்டில் இருந்தது, எடுத்துன்னு வந்து பெரிய பாட்டில் வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இதில் நல்லா எத்தனை மொட்டு வச்சுருக்கு பாருங்கள், எத்தனை. இது பாருங்கள், இது இருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அந்த பூச்சி இதுதான் எல்லாத்தையும் தின்றதே. இதை எடுக்கணும், இதுக்கு கொஞ்சம் மேலே தெளிக்கணும், அப்போ தான் இது சரியாகும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து கழுவிக்குவோம், கழுவி வச்சுடுவோம். தொடவே தயவுசெய்து தொட்டுறாதீங்க, பயங்கர குத்துது. ஆனால் இருக்கிறதுலே முள்ளுக்காய் தான் டேஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிது. போன வாரம் வந்து 2 கிலோ 3 கிலோவே இருந்தது அது எடை போட்டதில். இப்போது இது மொத்தமே சேர்த்து 1.5 கிலோ காய் தான் இருக்கும். இந்த வாரம் சரியாக காய் இல்லை. கீழே ஒரு 1/2 கிலோ காய் கிட்டே இருக்கும். அது கீழே பறிக்கணும். மேலே மட்டும் அறுவடை இவ்வளோ. அவரைக்காய் அறுவடை பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். சீசன் முடிஞ்சும் இந்த அவரைக்காய் இவ்வளோ காய்க்குது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சின்ன சொத்தை கூட கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ காய் நல்லா இருக்குது. காய் பாருங்கள், ஒரு சொத்தையும் கிடையாது. அந்த பக்கம் ஒரு செடி மொத்தமே முடிஞ்சிச்சு. இந்த செடி இப்போ இன்னும் காய் காய்ச்சிட்ருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ஸ்கிப் பண்ணி தான் மொத்தம் கட் பண்ணிவிட்டு தான் உங்கள்கிட்ட காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், எல்லாத்தையும் சொல்கிறது எப்படி என்ன பண்ணுறேன்னு தெரியும். அப்போ தான் வீடியோவை தவறாமல் பார்த்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த முத்தி இருக்குது, இந்த கொட்டையாக இருக்குது பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இவ்வளோ இருக்குது பாருங்கள், கொஞ்சம் முத்துனதும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துக்கோங்க, இதெல்லாம் கனவு காயின்றதுனால தான் இது இவ்வளோ நாளும் காய்க்குது. ஜாதி மல்லி ப்ரூனிங் பண்ணேன்னு சொன்னீங்களா, பண்ணி எவ்வளோ சூப்பராக வந்துட்டுருக்கு பாருங்கள். இது செம்மையாக வரும் பூ. ஒரு நாளைக்கு 6 முழம் 7 முழம் பூக்கிற அளவுக்கு வருது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், நீங்களே பார்த்துக்கிங்க எவ்வளோ காஞ்சி போயிருக்கு. அப்புறம் நீங்களே சொல்லுவீங்க, இந்த காஞ்சத்துலேருந்து எவ்வளோ தளிர் வந்து எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். இப்போ எல்லாமே காஞ்சி போன மாதிரி இருக்குது. திருப்பி தளிர் வந்து வருதுன்னா இதுதான் காஞ்சி போன ஸ்டேஜ் காட்டிட்டோம் பாருங்கள். இந்த செடி எப்படி இருக்குது, தளிர் வந்து இந்த ரக வெரைட்டிஸ் வந்து இன்னமும் பூத்து காய் காய்ச்சிட்ருக்கு. இன்னொரு ரக வெரைட்டிஸு நான் எப்படி போயிட்டுருக்குன்னு நான் சொல்கிறேன் பாருங்கள்.
உங்களுக்கு இது ஒரு கனவு காய், இது ஒரு கனவு காயின்று கனவு காய் வைக்கும். அது காய் பாருங்கள், இது எல்லாம் போயிடுச்சு, சுத்தமாக போயிடுச்சு. இதில் ஒன்று தான் இருக்குது. அது கூட நல்லா இல்லை, அந்த அளவுக்கு இருக்குது. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு இது சீசனு. அது இன்னமும் அப்படியே காய்ச்சிட்டே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்கள். ஆனால் ஒரு காய் இருந்தாலும் நல்லா பெருசாக இருக்குது. அது கொஞ்சம் சின்னதாக இருக்குது, எக்கச்சக்கமாக காய்க்குது. இது பாருங்கள், இவ்வளோ காய் இருக்குது இதில். அப்படியே விட்டு வைக்கலான்னு நினைக்கிறேன். ஒரு வருஷத்து அவரை செடி அடுத்த வருஷம் விட்டோம்னா இதில் இருக்கிற பூச்சி ஏதாவது நம்மளை கச்சிச்சின்னா நமக்கு திரும்பாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இதில் இருக்கிற தழையெல்லாம் கொட்டி போச்சு, மீண்டும் தான் தழை வரப்போகுது. இதில் போய் என்ன ஆக போகுது? ஆனால் திரும்பவும் வந்து அதோ பூ விடுது பாருங்கள். இதில் இது பூ விடுது, திரும்பவும் வருது. இந்த மாதிரி விட்டா நான் விடலாமா அப்படின்றது நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இது எனக்கு வந்து இப்படி தான் சின்ன வயசுலேருந்து சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு. எங்கள் அம்மா வீடு வந்து விவசாயம் தான், நிறைய செடிங்க, நிறைய நாற்றெல்லாம் நடுவாங்க. அப்போ நாற்றெல்லாம் நடும்போது எனக்கு கொடுக்காம எல்லாத்தையும் நட்டுடுறாங்களே அப்படின்னு ஓடி போய் பிடுங்குவேன். எல்லாரையும் வேலைக்கு வர்ற ஆளுங்களை எல்லாரையும், அந்த ஆட்களை எல்லாம் திட்டுவேன். எல்லாத்தையும் எனக்கு நடுறதுக்கு கொடுக்காம நீங்களே எல்லாத்தையும் நட்டுடுறீங்களேன்னு திட்டுவேன். அந்த மாதிரி எனக்கு ஒரு ஆர்வம் சின்ன வயசுலேருந்து. விவசாயம்னா ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஒரு செடி வளர்த்து அது நல்லா வரதை பார்க்குறது எனக்கு சந்தோஷம். அதனால தான் இப்போ இவ்வளோ ஆர்வமாக இதெல்லாம் நான் செய்கிறேன். எங்கள் அம்மா வீடு வந்து பெரிய நிலம், எல்லாம் நிலம் நிறைய வச்சிட்ருப்பாங்க. எங்களுக்கு நிலம் இல்லை. அதனால் எனக்கு இந்த இது முயன்றால் முடியாதது எதுவும் இல்லை. நம்ம இருக்கிற இடத்துலையே க்ரோ பேக்கில் மாடி தோட்டம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணி நான் இந்த அளவுக்கு வளர்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அவரைக்காய் அறுவடை, இது ஒரு வெரைட்டி, இது ஒரு வெரைட்டிஸ் ஃப்ரெண்ட்ஸ். கடலங்காய் வந்து இந்த கொடிங்கிறத போயிட்டு அது எல்லா இடத்துல போகுது இல்லைங்களா? அதனால் சரி இது இப்படி விட்டுடுறோமே, நமக்கு ஒன்று கூட இல்லையே, விதைக்கு விடாமல் மொத்தமே அறுத்துட்டோமே அப்படின்னு நினச்சேன். இது ஒரு புடலங்காய் இருக்குது, இது விதைக்கு சரியாக போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்கள், எனக்கே தெரியாமல் இது உள்ளே காய்ச்சிட்ருக்கு. மழை கொஞ்சோண்டு பேஞ்சுது, அப்போ வந்து எல்லா தழையும் கொட்டிடுச்சு. அப்போ இது தெரியுது இதில் இருக்குதுன்னு நான் இப்போ தான் பார்த்தனே. ஒரு சூப்பர் கத்திரிக்காய் அரைக்காமல் விட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அரைச்சி அப்படி அப்படியே கழுவி வச்சுடுவோம். கழுவிட்டோம். கத்திரிக்காய் அவரைக்காய் அறுவடை இவ்வளோ கிடச்சிருக்கு. கத்திரிக்காய் 1.5 கிலோ கிடச்சிருக்கு. அவரைக்காய் ஒரு 3/4 கிலோ கிட்ட இருக்கும். பூக்கள் அறுவடை பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பூ அவ்வளோதான், இன்னும் 1-2 தான் அரும்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது இன்னும் 2 நாள் போட்டோம். இது நம்ம தேவைக்கு கொஞ்சம் கொஞ்சம் பூ வந்ததுமே இதை கட் பண்ணிடுறேன். ப்ரூனிங் பண்ணும்போது உங்கள்கிட்ட காட்டுறது. குட்டி குட்டி அரும்புங்கள்லாம் இருக்குது, இப்போயே கட் பண்ண வேணாம். கீழே எல்லா செடியும் ப்ரூனிங் பண்ணி விட்டேன், பூ கிடைக்காது. அதனால் இந்த குட்டி குட்டி பூனா வீட்டுக்கு தேவைக்கு கிடைக்கும்னு விட்டு வைக்கிறேன். நிறைய வந்திருக்கு, கட் பண்ணிக்குவோம். எல்லாம் அந்த வெயிலுக்கு இது சரியாக மலரவே மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இதே வெயில் இல்லாமல் இருந்தால் நல்லா, இது இன்னும் மலரவே இல்லை, காஞ்சி இருக்கு பூவே. பாருங்க, பூ எல்லாம் நிறைய காஞ்சி பூ அப்படியே மலராத்துக்கு முன்னாடியே காஞ்சி போகுது ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு செடி.